சந்திரா வீட்டுக்கு போவோம், கையில கிட்ட பேசுவோம். தயவு செஞ்சு என் கூட வா பிரபா. செல்வி, செல்வி, செல்வி. சொல்லு சந்தோஷ். மாயா, செல்வி எங்க? அவளுக்கு ஆயுர்வேதிக் பாத் கொடுக்கறதுக்காக என்ன தேய்ச்சி ஸ்டீம் எடுத்துட்டு இருக்கா சந்தோஷ். என்ன விஷயம் சொல்லு. மாயா, இது குங்குமப்பூ. செல்விக்காக நானே போய் வாங்கிட்டு வந்தது. ஓ, நீயே போய் வாங்கிட்டு வந்தியா? அந்த பொண்ணு சொன்ன உடனே செல்வி மேல அக்கறை பொத்துக்கிட்டு வந்துடுச்சோ? மாயா, சொல்லு சந்தோஷ். இல்ல பசும்பால்ல கலந்து காலையிலயும் நைட்லயும் செல்விக்கு தவறாம இதை கொடுத்துறியா? அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துருவா. இருக்கிற கடுப்புல இவன் வேற. இதை குழந்தைக்கு கொடுத்தா குழந்தை ரொம்ப கலரா பிறக்குன்னு சொன்னாங்க. அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு குழந்தை பிறக்கிறதே எனக்கு செம்ம கடுப்பு. இதுல அது கலரா பிறக்கிறதுக்கு வேற நான் ஹெல்ப் பண்ணணுமா? அவளுக்கு இருக்கு. இப்பதான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் சுத்தமான பசும்பால தான் இதை கலந்து கொடுக்கணுமா? வேற எந்த பாக்கெட் பாலையும் இதை கலந்துடாத, சரியா? உன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேனே சந்தோஷ். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்திருக்கியா? அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, நான் தான் உன் பொண்டாட்டி. இதெல்லாம் எப்ப நீ புரிஞ்சுக்க போற சந்தோஷ்? இந்த சந்தோஷ் பாலு. பாலா? இப்பதான் குங்குமப்பூவே கொண்டு வந்தேன், அதுக்குள்ள பாலா? குங்குமப்பூவா? அத நான் கேட்கவே இல்லையே. மா, இது சந்தோஷ் செல்விக்காக அன்பா கொண்டு வந்தது. பால்ல கலந்து கொடுக்கணுமா? ஏய், இப்ப நீ மாயாவா செல்வியா? ஆண்டி, அந்த பாலை மாயா கையில கொடுங்க. அவ அதுல குங்குமப்பூவை கலந்து செல்விக்கு கொடுத்துருவா. ஆமா, அது பியோர் பசும்பால் தானே? ஆமா சந்தோஷ். அப்போ போ மாயா, சூடு ஆறதுக்குள்ள செல்விக்கு கொடுத்துரு, சரியா? சரி சந்தோஷ். எனக்கு வர கோவத்துக்கு ஐயோ, சூடா இருக்கு. வலி தாங்காம சத்தம் போட்டான். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது. இதுல வேடி. பண்ற? இவ்ளோ குங்கும பூவியும் அவளுக்கு மொத்தமா கொட்டி கொடுத்தனா காலரா விட பயங்கரமா புடுங்கிட்டு போவோண்டி. ஐயோ, ஏய் என்னடி பண்ற? ஒரே கல்பா குடிச்சிட்டேன். எனக்கு தெரியாம ஏதாவது உண்டாயிருக்கியா? 2 சுத்து குண்டாயிட்ட. வாய் மூடிட்டு வேலைய பார்த்துட்டு போ. என்னென்னவோ பண்றான். கேட்டா திட்டுறான், அடிக்க வரான். ஆண்டவா, நீதான் என் பொண்ணை காப்பாத்தணும். நான் உன்னை உயிருக்கு உயிரா எவ்வளவு காதலிச்சேன் சந்தோஷ். ஆனா இப்ப வரைக்கும் உன்னால என் மனசு புரிஞ்சுக்க முடியல. உன் மேல நான் பைத்தியக்காரத்தனமா அன்பு வச்சிருக்கேன். ஆனா ஏன் கிட்டே வந்து இன்னொருத்திக்கு குங்குமப்பூ கொடுத்து விடுறல, என் மனசு எவ்வளவு வலிக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் உன் பின்னாடியே தானே நான் சுத்திட்டு இருக்கேன். நீ கிடைப்பியா மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்னை விட்டு என்னால விலைக்கு போக முடியல. செல்வியோட பைத்தியம் கூட தெளிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க பைத்தியம் தெளியவே தெரியாது. அதுக்கு மருந்து நீதான். என்னைக்கு நீ எனக்கு முழுசா கிடைக்கிறியோ அன்னைக்குதான் நான் குணமாவேன் சந்தோஷ்.
நீங்களா? பயந்தே போயிட்டேன். பயப்படாதீங்க, யாம் இருக்க பயமேன். அப்புறம் காஃபி எப்படி இருந்துச்சு? ஏ என்னங்க, அன்னைக்கு என் வீட்டில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கேப்பிச்சினோ போட்டு கொடுத்தா ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு டைம் ஆகுது வீட்டுக்கு கிளம்பணும் எங்கள் அம்மா திட்டுவாங்கன்றீங்க. நீங்கள் பதறின நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸே சாப்பிட்ருக்கலாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லா செய்வேங்க. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பேன். நீங்கள் தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டீங்க. இல்ல, இது வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் போய் பழக்கம் இல்ல. ஏங்க, நைட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பிட்ற பழக்கம் ராப்பிச்சிக்காரனுக்கு மட்டும் தாங்க இருக்கும். நீங்கள் என் ஃப்ரெண்டுங்க. நான் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். நீங்கள் என்னடானா காஃபி கூட ஒழுங்காக சாப்பிடலங்க. எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? சாரி தேவ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஏன் முன்னை மன்னித்தோம் மகளே. தேங்க்ஸ். இப்படி சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்டிங்கன்னா மன்னிக்கிறது என்னங்க, மறுபிறவியே எடுக்கலாம். இந்த சிரிப்பை பார்க்க தான் நான் 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. 10 மினிட்ஸாவா? நான் வரும்போது நீங்க இங்க இல்லையே. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் தூரத்துல இருந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதில் ஏதோ ஒரு சோகம் இருக்குங்க, இனம் புரியாத சோகம். ஆட்டுக்குட்டியை தொலைச்சிட்டு தேடுற ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி, சப்பானியை தொலைச்சிட்டு தேடுற மயில் மாதிரி, பாட்டு மறந்து போன குயில் மாதிரி உங்கள் பின்னாடி ஓடுற மியூசிக் எனக்கு கேட்குதுங்க. என்னது, பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஆமாங்க, நான் உங்கள் பக்கத்தில் வந்தா தலைவர் டிஆர் சாங் மாதிரி சும்மா கலகலன்னு இருக்குதுங்க. அதுவே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டிஎம்எஸ் சோக பாடல் மாதிரி ட்ராயிங்னு ஆயிடுதுங்க. ஆனால் நான் உங்களை நல்லா கவனிச்சேங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சோகம். என்னை ஒரு சாமியாரை நினச்சி என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை தேவ். பொய் சொல்கிறீங்க. விடுங்க தேவ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, உங்களுக்கு சொல்ல பிடிக்கலனா பரவாயில்ல. உங்கள் நல்லதுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு அட்வைஸ் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? என்னது, பாய் ஃப்ரெண்ட் மாதிரியா? ஐயோ, சீரியஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் இல்லை, உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு மனசும் இல்லை. உண்மையில் அதை டம்மி பீஸ்லாம் இன்னும் நல்லா சீன் போடுது தெரியுமா? அவள் சாயந்தரம் ஆனா பப்பு டிஸ்கோ பாருன்னு சுற்றிட்டு இருக்காளுங்க. நீங்கள் என்னடானா? என்னது? ஏங்க, நான் உங்களை அப்படிலாம் இருக்க சொல்லுங்க. 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மாதிரி இருங்க. அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா மாதிரி இருக்காதீங்க. பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு. உங்களை மாதிரியே எல்லாராலையும் இருந்துட முடியாது தேவ். ஓ, நீங்கள் அப்படி வரீங்க. அப்போ நிஜமாலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்னு. இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். எங்க என்னன்னு தெரிஞ்சா அதை சொல்லுங்க பாப்போம். அது ஆட்டோக்காரன். ஒருவேளை இவனுக்கு நம்ம பர்சனல் விஷயம் தெரிஞ்சிருச்சா? இவன் வேற ஒரு வளருவாயாச்சே. ஆஃபீஸில் போய் ஏதாவது சொல்லி கிள்ளி வச்சிருவானோ? கரெக்ட் தானே? இல்லை, ஒரு பொண்ணு வேலைக்கு போனா 4 பேர் டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? உண்மைதாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, டாப்ஸி பின்னாடி சுற்றுற தனுஷ் மாதிரி உங்கள் பின்னாடி அவன் சுற்றி சுற்றி வராங்க. அவன் என் சட்டையை பிடிச்சி அவன் பின்னாடி தான் சுற்றுவேன்னு சொல்கிறான்னா பார்த்துக்குங்களேன். என்னது? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அன்றைக்கி நைட்டு கூட அவன் டயர்லாம் ஒன்றும் பஞ்சர் ஆகலை. அவன் வெயிட் பண்ணதே உங்களுக்காக தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் உங்களை சாமி மாதிரி பார்க்குறாங்க. கோயிலை சுற்றுற மாதிரி உங்களை சுற்றி சுற்றி வரான். இதில் காமெடி என்ன தெரியுமா? அவன் காதலுக்கு வில்லன்னு என்ன தான் நினச்சிட்டு இருக்கான். நான் இல்லைண்ணா நாளைக்கே வந்து ஒரு பூங்கத்தோட நிற்பான் பாருங்க. ஏங்க, நீங்கள் அவனை லவ் கிவ் பண்ணலையே? என்னங்க பதிலே காணோம்? லவ் எல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னது? என்ன? ஏதோ மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏங்க, நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. பேசாம அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிக்கங்க. நல்லவன் வல்லவன் 4 ரூட்டும் தெரிஞ்சவன். அதுக்கும் மேலே ஷேரோட்டை வச்சிருக்க சேஃப்டியான பாடி கார்டுங்க. இந்த மாதிரி ஒரு அடிமை யாருக்குங்க கிடைப்பா? அது ஆட்டோ டிரைவர். நான் உங்களை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. அவசரப்பட்டு வாய விட்டோமோ. அவர் தான் வந்துட்டாருன்னு நினச்சி பயந்துட்டேன். அவ்வளோ பயமா? நீங்கள் வரங்க, நான் அவனை ஏதாவது பண்ணிடணுன்னு தான் எனக்கு பயமே. ஆஹா, நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்கள் நல்லா சிரிக்கிறீங்க. சரி வாங்க போகலாம். பார்த்து. செல்வி, செல்வி, இங்க என்ன பண்ற? செல்வி,
செல்வி என்ன செல்வி என்னது இது என்ன பண்ற இல்ல நான் முத்து. முத்தா என்ன செல்வி நல்லா பேசுற ஆனா உன் பேரை தப்பா சொல்றியே என்ன பேசுற நீ செல்வி என்னது இது யார பார்த்து இதெல்லாம் கத்துக்கிட்ட ச்சே. எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டியா செல்வி என் கூட வா செல்வி இல்ல வா செல்வி நான் முத்து. என்ன செல்வி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாயா மாயா ஐயோ, என்ன ஏதாவது உளறிட்டாளா? சரி வா ஏதாவது சமாளிப்போம் வா. சந்தோஷ், மாயா என்னது இது செல்வி முத்துக்கிட்டு ஏதோ வளரிட்டு இருக்கா இது செல்வி இல்ல சந்தோஷ், முத்து. முத்தா முத்துன்னு நம்ம வீட்ல யாரும் வேலை செய்யலையே நல்லா பார்த்து சொல்லு மாயா செல்வி குரல்லே பேசுறா இவ முத்தா என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா ஆ இல்ல சந்தோஷ், மாயா சொல்றது உண்மைதான். ஆண்டி ஆ எனக்கு உதவி கால் தேவைப்பட்டது அதான். ஆனா இவ குரல் ஆமா சந்தோஷ், செல்வி குரல் தான். அவ பேரு முத்து செல்வி. அவளை நேத்து தான் நான் வேலைக்கு சேர்த்தேன். இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தது அவகிட்டதான். இல்லையே இது செல்வி குரலாச்சே ஆண்டி எனக்கு செல்வி குரல் நல்லா தெரியும் அதுதான் ஆச்சரியமே. முதல் நாள் இவ குரலை கேட்டு அப்படியே செல்வி குரல் மாதிரியே இருக்குன்னு நானே பிரமிச்சு போயிட்டேன். என்ன இவ யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டா. நம்ம செல்வி இப்பதான் பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி செல்வி எங்க செல்வியை கூப்பிடுங்க கூப்பிடல சந்தோஷ். இவங்க ரெண்டு பேர் பேசுறது கேட்டனா நீ அப்படியே ஆச்சரியப்படுவ. மாயா செல்வியை கூட்டிட்டு வா. போறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டி என்னது இது ஒரே குரல்ல ரெண்டு பேரா எப்படி செல்வி இந்த வீட்டோட மருமகளோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டோட மருமக தான் அவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி திடீர்னு துணி எடுப்பா திடீர்னு தரைய துடைப்பா அதெல்லாம் நீங்க தான் செய்யாம பாத்துக்கணும் நான் இருக்கும்போது அதெல்லாம் அவளை செய்ய விடுவேனா சந்தோஷ்? இதோ செல்விய வந்துட்டா பாரு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் செல்லம். சாப்பிட்டியாமா? சொல்லு செல்வி ஆப்பிள். முத்து காலையில அம்மாக்கு காஃபி கொடுத்தியா? கொடுத்தேம்மா. என்ன சந்தோஷ் கேட்டியா? ரெண்டு பேர் குரலும் அப்படியே இருக்கு ஆண்டி சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். எஸ்பிபி வாய்ஸ் மனோ வாய்ஸ் ஒரே மாதிரி இல்லையா? எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அந்த ஆச்சரியத்தை விட சோகம் தான் எங்க மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. சோகமா? ஆமா சந்தோஷ், பாவம் இந்த முத்து அப்பா அம்மா இல்ல, புருஷனும் விட்டுட்டு ஓடிட்டான், சொந்தக்காரங்களும் சேர்த்துக்கலையாம். ஒரு வயசு பொண்ணை எப்படி சந்தோஷ் தெருவுல விட முடியும்? நல்ல சமைப்பாலாம், அதான் என் கூட ஒத்தாசையா வச்சுக்கலான்னு. உனக்கு அந்த குரல் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்லு சந்தோஷ், அவளை நான் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறேன். இருக்கட்டும் ஆண்டி, எத்தனையோ பேர் நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, இவங்களும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டுமே. மாயா மாயா
சொல்லு சந்தோஷ். செல்வியை பத்திரமா பார்த்துக்கோ. இவங்க செய்யற வேலை எதையும் செல்வியை பார்க்க விடாத. இவங்கெல்லாம் என்ன செய்றாங்களோ செல்வியும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவா. தெரியும்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். சொல்லப்போனா நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஏய் முத்து, நீ போய் சாருக்கு ஃபில்டர் காஃபி போட்டு அவர் ரூம்ல வை. சரிங்கம்மா. சரி ஆண்டி, நீங்க பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். சந்தியா. தேங்க்ஸ். எதுக்கு? முத்து யாருன்னு சந்தோஷ்க்கு புரிய வச்சதுக்கு. அது என் கடமை மாயா. இப்ப நான் உன் சித்தி, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துவேன். இதுதான் உன் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒரு உதவியை செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறது. கேட்காத போதெல்லாம் வந்து காப்பாத்திட்டு அப்புறம் அதை வீடியோ எடுத்துட்டு அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு என்னைய வந்து பிளாக்மெயில் பண்றது. இதுக்கு முன்னாடி நீ ஏன் முதலாளி, ஆனா இப்போ என் புருஷன் செல்லமா வளர்த்த பொண்ணு நீ. உன்கிட்ட நான் காசு வாங்குறது என் வீட்டு குழந்தை கிட்ட காசு வாங்குற மாதிரி. அன்னைக்கு சொன்னல, அந்த ஷெஃப் சந்தியா செத்துட்டா. இப்ப இருக்கிறது உன் சித்தி சந்தியா. உனக்கு இந்த மாதிரி எந்த உதவி வேணும்னாலும் கேளு, நான் எப்ப வேணும்னாலும் செய்வேன். கை கொடுமாயா. We are partners. என்ன இன்னும் என் மேல சந்தேகம் தீரலையா? இத பாரு, நான் ஒத்துக்கிறேன். பணம் இல்லாதப்போ எனக்கு தேவை பணம் மட்டுமா தான் இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமையில இருந்தேன். இப்போ பணம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே வந்துருச்சு. இனிமே இது வாங்குற கை இல்ல, கொடுக்கிற கை. நீ என்ன நம்பலாம். அது என்னன்னே தெரியல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்க. ஆளையே கவுக்குற மாதிரி இருக்க. யாராலையும் யோசிக்க முடியாததெல்லாம் யோசிக்கிற. பாம்பு வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் பாம்பு பாம்பு தான். அதோட விஷம் குறையவே குறையாது. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? நீ என் வீட்லயே இருந்தாலும் யார் வேணாலும் உன்னை நம்பலாம். ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். எதுக்கு இப்ப பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? இல்ல, இந்த வீட்ல என் உதவி தேவைப்படுற ஒரே ஆள் நீதான். நீ சந்தோஷோட பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்கிற. நாய்க்குட்டி மாதிரி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற அந்த செல்வி, இதெல்லாம் உன் பிளான் நினைச்சியா? சும்மா நான் சொடக்கு போட்ட நிமிஷத்துல யோசிச்ச விஷயங்களை தான் நீ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ உனக்காக நான் தனியா யோசிச்சேன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் கதை எப்படி மாறும்? கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும். தெரியும்னா அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமே. கம் ஆன். எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்காக வெறும் 10% யோசிச்சுட்டு மீதி 90% உனக்காக மட்டும் யோசிப்ப. நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் சுயநலம் கலந்துருக்கு. என்ன வாழ வச்சு சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்தா அத நீ நோகாம அனுபவிக்கலான்னு பாக்குறியா? அதுதானே உன் பிளான்? ஐயோ, இதுல பிளான் எல்லாம் இல்ல. இந்தியன் ஈபிகோ சட்டம். புருஷ சொத்துல பொண்டாட்டிக்கு பங்கு உண்டு, அண்ணன் சொத்துல தம்பிக்கு பாகம் உண்டு. கவலைப்படாத, நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் பிரிக்க மாட்டேன். உங்க அம்மா வாழல சந்தோஷமா கோடீஸ்வரியா, அதே மாதிரி நானும் வாழ போறேன். வாழ்க்கை பூரா சந்தோஷமா கோடீஸ்வரியா மகாராணி மாதிரி வாழ போறேன். ஏன் வாழ்க்கை உன்னை பாதிக்கவே பாதிக்காது. சொல்ல போனா நான் வாழ்ந்தா நீயும் வாழுவ, நான் ஜெயிச்சா நீயும் தானாவே ஜெயிப்ப. சந்தோஷ் உனக்கு, இந்த சொத்து நமக்கு. நான் என்ன இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடவா போறேன்? ஒன்னா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்ற? சொத்து வந்த அடுத்த நிமிஷமே நீ எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியும் சந்தியா. உன் வேலையெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்கோ, ஏன் கிட்ட காட்டாத. உன் உதவி இல்லனா
என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சியா? சந்தோஷ்காக அந்த செல்விய பைத்தியமாக்குனவளே நான் தான். அவனை எப்படி ஊரறிய புருஷனாக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த சொத்தெல்லாம் எப்படி மீட்டெடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல பிறந்தவடினா நீ ஃப்ராடு பண்ணி வாழ வந்தவ. நல்லா 3 வேளை சாப்பிடு, 2 பசங்களை பெத்துக்கிட்டு ஹவுஸ் வைஃபா வாழற வழிய பாரு. இந்த வீட்டுக்கு முதலாளி ஆகலாம், சொத்தை பிரிக்கலாம், என்ன கைக்குள்ள போட்டுக்கலான்னு ஏதாவது கனவு கண்ட உன்னை போட்டு தள்ளிட்டு என் சித்தப்பாக்கு நானே 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரிக்க சமம். முதலாளி ஆகலான்னு பகல் கனவு காணாத, பலிக்காது. அப்போ என் உதவி உனக்கு தேவையில்ல. நீ ஏன் எனக்கு தேவையில்லங்கிற? அப்புறம் உன் உதவி எனக்கு எதுக்குடி? என் உதவி இல்லாம நீ எப்படி வாழ்ந்துடுறன்னு பாத்துற மாயா.